Example 1.22. If f of x equal to 3x minus 2, g of x equal to 2x plus k, and if f composite g is equal to g composite f, then find the value of k. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த சம்ல f of x கொடுத்திருக்காங்க, g of x கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி f composite g யும் g composite f ம் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இதுல இருந்து நம்ம k ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன்ல first நம்ம function எடுத்து எழுதிக்கலாம். f of x is equal to 3x minus 2, g of x is equal to 2x plus k னு கொடுத்திருக்காங்க. நம்ம லெஃப்ட் சைடுல இருக்கிற f composite g யும் ரைட் சைடுல இருக்கிற g composite f ம் கண்டுபிடிப்போம். அப்ப f composite g எப்படி கண்டுபிடிப்போம் அப்படினா f into g of x அப்படினு எழுதிக்குவோம். அப்ப f into g of x ங்கற ஃபங்க்ஷன் 2x plus k. இப்போ f of x ங்கற ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா 2x plus k னு அந்த ஃபங்க்ஷன்ல அப்ளை பண்ணி அவுட்புட் வேல்யூ என்ன வருது அப்படினு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த x க்கு பதிலா 2x plus k னு எழுதணும். 3 அப்படியே எழுதிக்குவோம். x க்கு பதிலா 2x plus k, இந்த -2 அப்படியே போட்டுக்குவோம். இப்போ என்ன வரும் அப்படினா 3 ஆல உள்ள மல்டிபிள் பண்ணுவோம். 3 2s are 6x, 3 into k 3k -2 அப்படினு வந்துரும். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா g composite f கண்டுபிடிக்கணும். g composite f எப்படி கண்டுபிடிக்கணும்னா g into f of x அப்படினு எழுதுவோம். அப்ப g into f of x ங்கற ஃபங்க்ஷன் 3x minus 2 is equal to, இப்ப g of x ங்கற ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா 3x minus 2 னு எழுதணும். அப்ப 2 into 3x minus 2 plus k அப்படினு எழுதிக்குவோம். உள்ள மல்டிபிள் பண்ணுவோம். 3 2s are 6x, 2 into 2 4 minus 4 plus k அப்படினு வந்துரும். இந்த மாதிரி f composite g யும் g composite f ம் கண்டுபிடிச்சுக்குவோம். இப்போ givenல என்ன கொடுத்திருக்கானா f composite g is equal to g composite f அப்படினு கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் ஈக்குவல் பண்ணி k ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். f composite g என்ன கொடுத்திருக்காங்க, என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 6x plus 3k minus 2 is equal to g composite f க்கு என்ன கிடைச்சிருக்குன்னு அப்படினா 6x minus 4 plus k அப்படினு கிடைச்சிருக்கு. இப்போ ரெண்டு பக்கமும் 6x இருக்கு. அத அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். மீதி என்ன இருக்கோ அதை எழுதுவோம். 3k minus 2 is equal to minus 4 plus k அப்படினு இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா வேரியபிள்லாம் ஒரு சைடும் கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் ஒரு சைடும் கொண்டு போய்க்கலாம். இப்போ 3k சைடுல நம்ம plus k இந்த சைடு வந்துச்சுனா -k ஆயிரும். is equal to -4 -2 அந்த பக்கம் வந்துச்சுனா +2 அப்படினு வந்துரும். அப்ப 3k -k அப்படினா 2k ஆயிரும். ரெண்டு லைக் டைம் தான், செப்பரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி -4 +2 அப்படினா -2 னு வந்துரும். அப்ப k is equal to -2 divided by 2. அப்ப k is equal to என்ன வந்துரும்னா -1 அப்படினு நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். Example 1.23. Find k if f composite f of k is equal to 5, where f of k is equal to 2k minus 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா f composite f of k ஓட வேல்யூ 5 னு சொல்லிட்டாங்க. f of k ங்கற ஃபங்க்ஷனும் சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கலாம். f of k என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2k minus 1 னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம f composite f கண்டுபிடிப்போம். அதை நம்ம எப்படி எழுதணும்னா f into f of k, ஏன்னா ஃபங்க்ஷன் k ல இருக்கறனால f into f of k ன்னு எழுதிக்குவோம். is equal to f into f of k ங்கற ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2k minus 1. அதே மாதிரி தான் இந்த x இந்த k க்கு பதிலா 2k minus 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபங்க்ஷனோட அவுட்புட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுல k க்கு பதிலா 2k minus 1 போட்டோம்னா 2 into 2k minus 1 அங்க இருக்கிற -1 ஐயும் போடணும். அப்போ 2 2s are 4k, 2 into -1 -2 -1 is equal to என்ன வந்துரும் அப்படினா 4k -3 அப்படினு கிடைக்கும். f composite f of k ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படினா 4k -3. ஆனா நமக்கு சம்ல கொடுத்திருக்காங்க f composite f of k ஓட வேல்யூ 5 னு. இந்த ஃபங்க்ஷனை 5 ஓட ஈக்குவல் பண்ணனும். given f composite f of k என்ன சொல்லிருக்காங்கன்னா 5. இப்போ f composite f of k ங்கற ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிரோம். இதுக்கு கீழ அப்படியே அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். 4k -3
is equal to 5. இதுல இருந்து நாம k ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். 4k is equal to 5 plus 3. இப்போ 4k ஓட வேல்யூ என்ன வந்துரும்னா 4k is equal to 8. அப்ப k is equal to 8 divided by 4. 1 times இது 2 times. அப்ப k ஓட வேல்யூ என்ன வந்துரும்னா 2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். Example 1.24. If f of x equal to 2x plus 3, g of x equal to 1 minus 2x and h of x equal to 3x. மூணு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. Prove that f composite g composite h is equal to f composite g composite h. இது ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கறத நாம ப்ரூவ் பண்ணி காட்டணும். இது ரெண்டுமே கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும். இந்த மூணு ஃபங்க்ஷன் அசோசியேட்டிவ்ல ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்குவோம். f of x என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 2x plus 3 ன்னு கொடுத்திருக்காங்க. g of x என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1 minus 2x ன்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி h of x என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3x கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிற f composite g யும் g composite h ம் கண்டுபிடிச்சுப்போம். அப்புறம் ஃபுல்லா கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து f composite g கண்டுபிடிப்போம். ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். இதை எப்படி எழுதுவோம்னா f into g of x அப்படின்னு எழுதுவோம். is equal to இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். f into g of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்னவோ அதை பிராக்கெட் குள்ள எழுதிக்குவோம். g of xங்கிற ஃபங்க்ஷன் என்ன 1 minus 2x எழுதிக்கிட்டோம். இப்போ இந்த 1 minus 2xங்கிற வேல்யூவை fங்கிற ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி அவுட்புட் என்ன வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த xக்கு பதிலா 1 minus 2x அப்படின்னு எழுதணும். அப்ப 2 into இந்த xக்கு பதிலா 1 minus 2x ன்னு எழுதணும்னா 1 minus 2x plus 3. இப்போ இதோட வேல்யூ என்ன வரும்னா 2 உள்ள மல்டிபிள் பண்ணுவோம். 2 into 1 2. 2 into 2 minus 4x plus 3 அப்படின்னு வந்துரும். இப்போ என்ன வரும் அப்படின்னா 3 plus 2 5. 5 minus 4x அப்படின்னு கிடைச்சிரும். நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா f composite g வந்து 5 minus 4x ன்னு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி நாம g composite h கண்டுபிடிக்கணும். இதை எப்படி எழுதுவோம்னா g into h of x அப்படின்னு எழுதுவோம். இப்போ g into h of xங்கிற ஃபங்க்ஷனை இங்க பிராக்கெட் குள்ள எழுதணும். h of xங்கிறது 3x எழுதிக்குவோம். 3x. இப்போ 3xங்கிற வேல்யூவை gங்கிற ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி அவுட்புட் என்ன வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். is equal to இங்க பாருங்க x இருக்கு. இந்த 1 மைனஸ் போட்டுக்குவோம். 1 minus 2 அப்படியே வச்சுக்குவோம். xக்கு பதிலா 3x அப்படின்னு எழுதுவோம். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். 1 minus 3 2s are 6x. அப்போ 1 minus 6x அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற f composite g composite h ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம். இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா இந்த காம்போசிட் இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த காம்போசிட் நம்ம பிராக்கெட்டா மாத்துவோம். f into g composite h இப்படி எழுதிக்கணும். இப்போ g composite h ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 1 minus 6x ன்னு அதை நாம அப்ளை பண்ணிக்கணும். f into 1 minus 6x. இப்போ fங்கிற ஃபங்க்ஷன்ல 1 minus 6x ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி அவுட்புட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்போ 2 அப்படியே வச்சுக்குவோம். xக்கு பதிலா 1 minus 6x எழுதிக்கணும் plus 3. இப்போ 2 உள்ள மல்டிபிள் பண்ணுவோம். 2 1s are 2. 6 2s are 12. மைனஸ் முன்னாடி இருக்கு. மைனஸ் அப்படியே போட்டுக்குவோம். 6 2s are 12x plus 3. இப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 3 plus 2 5. 5 minus 12x. 5 minus 12x ன்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ நாம லெஃப்ட் சைடு இருக்கிற f composite g composite h கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரைட் சைடுல இருக்கிற f composite g composite h ஓட வேல்யூ என்ன வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த காம்போசிட்டை பிராக்கெட்டா மாத்திக்குவோம். f composite g into h of x இப்படி எழுதிக்கணும். ஏன்னா f composite g ஓட வேல்யூ இருக்கு. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். f composite gங்கிற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்ட்டு h of x பிராக்கெட்ல போட்டுக்கணும். is equal to f composite g
h of xங்கிற ஃபங்க்ஷனை இங்க பிராக்கெட்டுக்குள்ள எழுதணும். h of xங்கிற ஃபங்க்ஷன் 3x இப்படி எழுதிக்கும். இப்போ f காம்போசிட் gங்கிற ஃபங்க்ஷன்ல 3x ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி x க்கு பதிலா நாம அவுட்புட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். f காம்போசிட் gங்கிற ஃபங்க்ஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 5 - 4x அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுல x க்கு பதிலா 3x அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். f composite g into 3x இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா 3x ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 5 - 4 into x க்கு பதிலா 3x அப்படின்னு எழுதலாம். அப்ப என்ன கிடைக்கும்னா 5 - 4 3s are 12x. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்குவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல f காம்போசிட் g காம்போசிட் h ஓட வேல்யூ என்ன கிடைச்சதுன்னா 5 - 12x அப்படின்னு கிடைச்சது. ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற f காம்போசிட் g காம்போசிட் h ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னா 5 - 12x ன்னு கிடைச்சிருக்கு. ஈக்குவேஷன் நம்பர் 1 2 ரெண்டு ஈக்குவலா இருக்கு. இப்போ நம்ம என்ன எழுதணும்னா from 1 and 2 we get f composite g composite h is equal to f composite g composite h. இது ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். Example 1.25 find x if g into f into f of x is equal to f into g of x given f of x equal to 3x plus 1 and g of x equal to x plus 3. இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா f of xங்கிறதும் g of xங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். இது நம்ம வேற மாதிரி ரீட் பண்ணலாம். g காம்போசிட் f காம்போசிட் f ன்னு படிக்கலாம். இத வந்து f காம்போசிட் g காம்போசிட் g ன்னு சொல்லலாம். இப்போ நம்ம மல்டிபிள்ல இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காம்போசிட் சிம்பிள் அங்க இருக்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் சொல்யூஷன்ல f ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்குவோம். f of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 3x plus 1 கொடுத்திருக்காங்க. g of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா x plus 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறத எழுதிக்குவோம். g into f into f of x அப்படிங்கறத எடுத்து எழுதிக்குவோம். இத நாம எப்படி எழுதுவோம்னா g composite f composite f அப்படின்னு எழுதிக்கலாம். நம்ம இந்த இடத்துல பக்கத்துல x போட்டாலும் போடலினாலும் அது இருக்கிற மாதிரி தான். போட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். அதனால இப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனா குறைச்சிட்டு வரலாம். இப்போ முதல்ல இந்த காம்போசிட் ஃபங்க்ஷனை குறைப்போம். g into f into f of x அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதிக்கலாம் இந்த ஃபங்க்ஷனை. இப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனா குறைப்போம். இதை எப்படி எழுதலாம்னா g into f into f of xங்கிற ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க 3x plus 1 அதை எழுதிக்கணும். 3x plus 1 அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ பாருங்க f of x ன்னு இருக்கிற மாதிரி இதுல f of xங்கிற ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா 3x plus 1 ன்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி அவுட்புட் வேல்யூ என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும். g அப்படி எழுதிக்குவோம். ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இங்க 3x plus 1 ன்னு இருக்கு. இதுல x க்கு பதிலா 3x plus 1 ன்னு எழுதணும். இந்த 3 அப்படியே எழுதிக்குவோம். 3 into 3x plus 1 அதுக்கப்புறம் இங்க இருக்கிற plus 1 எழுதிடுவோம். இப்படி எழுதிக்குவோம். இப்போ உள்ள கொஞ்சம் சிம்பிளை பண்ணுவோம். என்ன வரும் அப்படின்னா g into 3 3s are 9x plus 3 அப்படின்னு வந்துடும். 9x plus 3 அதுக்கப்புறம் இந்த plus 1 இருக்கு அதை எழுதிக்குவோம். அப்ப என்ன வரும்னா g into 9x plus 4 அப்படின்னு வந்துரும். இப்போ ஃபங்க்ஷன் திரும்பவும் g of xங்கிற ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா 9x plus 4 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி அவுட்புட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போ x மட்டும் தான் இருக்கு. x க்கு பதிலா 9x plus 4 எழுதுவோம். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற plus 3 எழுதிக்குவோம். இப்போ ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 9x plus
7 அப்படின்னு கிடைக்குது நமக்கு. இப்போ g into f of x ஓட வேல்யூ என்னன்னா 9x plus 7 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ ரைட் சைடுல இருக்கிற f into g of x இதோட வேல்யூ கண்டுபிடிப்போம். இதை எப்படி எழுதுவோம்னா f காம்போசிட் g காம்போசிட் g அப்படின்னு எழுதுவோம். இதை பிராக்கெட்ல மாத்தி எழுதுவோம். f into g of x இந்த மாதிரி எழுதிக்கலாம். is equal to இப்போ f into g of xங்கிற ஃபங்க்ஷன் என்ன 3 x plus 3 இப்படி வந்துருச்சு. இப்போ g of xங்கிற ஃபங்க்ஷன் அதாவது இங்க இருக்கிற x வேல்யூவை g of xங்கிற ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி அவுட்புட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். f into x க்கு பதிலா x plus 3 ன்னு எழுதுவோம். அப்போ x plus 3 அப்படின்னு வரும். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்னா f into x plus 6 அப்படின்னு வந்துரும். இப்ப திரும்பவும் நம்ம அதே மாதிரி தான் fங்கிற ஃபங்க்ஷன் f of xங்கிற ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா x plus 6 அப்படின்னு மாத்தி எழுதணும். 3 into இந்த x க்கு பதிலா x plus 6 ன்னு எழுதுவோம். plus 1 எழுதிக்குவோம். is equal to ஆன்சர் என்ன கிடைக்கும் 3x 6 3s are 18 plus 18 plus 1 அப்படின்னு வரும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 3x plus 19 அப்படின்னு கிடைக்கும். ரெண்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி x ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இவன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா g into f of x is equal to f into g of x இது ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்திருக்காங்க. நம்ம இது ரெண்டு ஈக்குவல் பண்ணி x ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இதோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கணும் g into f of x ஓட வேல்யூ வந்து 9x plus 7. அதே மாதிரி f into g of x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3x plus 19. இப்போ இது ரெண்டையும் சிம்பிளை பண்ணுவோம். அதாவது கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் ரைட் சைடு கொண்டு வந்துருவோம். வேரியபிள்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருவோம். இங்க இருக்கிற 3xங்கிற வேரியபிளை லெஃப்ட் சைடு கொண்டு வருவோம். 9x அப்படியே இருக்கட்டும். இந்த 3x லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா -3x ஆயிரும். அதே மாதிரி ரைட் சைடுல இருக்கிற 19 அப்படியே இருக்கட்டும். இந்த +7 ரைட் சைடு கொண்டு வந்தோம்னா -7 அப்படின்னு ஆயிரும். 9x இது ரெண்டும் லைக் டைம்ஸ் தான், சப்ட்ராக்ட் பண்ணலாம். 9xல 3x சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 6x அப்படின்னு வந்துரும். 19 - 7 அப்படின்னா 12. அப்ப 6x is equal to 12. இப்ப x is equal to 12 divided by 6. இப்ப கேன்சல் பண்ணனும்னா 1 times 2 times. அப்ப x equal to என்ன ஆன்சர் கிடைச்சிரும்னா 2 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். எக்ஸசைஸ் 1.5ல 6thல ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். f of xங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க x² - 1 ன்னு. ஃபைண்ட் f காம்போசிட் f கண்டுபிடிச்சா போதும். சொல்யூஷன் f of xங்கிற ஃபங்க்ஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா x² - 1. இப்போ நம்ம f காம்போசிட் f கண்டுபிடிப்போம். f காம்போசிட் f எப்படி எழுதணும்னா f into f of x அப்படின்னு எழுதுவோம். is equal to f into f of xங்கிற ஃபங்க்ஷன் என்னன்னா x² - 1. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபங்க்ஷன்ல f of xங்கிற ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா x² - 1 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும். இப்போ இங்க x க்கு பதிலா x² - 1 the whole square -1 ன்னு வந்துரும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் a - b the whole square க்கு என்ன ஃபார்முலானா a² plus b² minus 2ab அப்படின்னு வந்துரும். இங்க அதே மாதிரி தான் x க்கு a க்கு பதிலா x² ன்னு இருக்கு, b க்கு பதிலா 1 ன்னு இருக்கு. அப்ப என்ன வந்துரும்னா a அப்படினா x² the whole square plus b ஓட வேல்யூ என்னன்னா 1 the whole square minus 2 into a ஓட வேல்யூ என்னன்னா x², b ஓட வேல்யூ என்னன்னா 1. அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும் x power of 4 plus 1 minus 2x² ன்னு வரும். இது அப்படியே நம்ம இங்க கொண்டு வந்து எழுதிக்க வேண்டியதுதான். இப்போ என்ன வரும் அப்படினா x power of 4 plus 1 minus 2x² minus 1 அப்படின்னு வரும். இங்க plus 1 இருக்கு minus 1 இருக்கு, ரெண்டு கேன்சல் ஆயிடும். அப்ப f காம்போசிட் f என்ன கிடைக்கும்னா x power of 4 minus 2x² அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும்.
exercise 1.4ல 6ல நம்ம செகண்ட் சம் பார்க்க போறோம். Let f of x equal to x squared minus 1 find f composite f கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். f of x is equal to x squared minus 1 அப்படின்ட்டு. இப்போ நம்ம f composite f நம்ம எப்படி எழுதுவோம்னா f into f of x இப்படி எழுதிக்குவோம். இப்போ ஃபர்ஸ்ட் f into f of xங்கற ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க, நம்ம x squared minus 1 ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். is equal to இப்போ நாம ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா x squared minus 1 அப்படினு இங்க போடணும். அப்ப என்ன வரும், x க்கு பதிலா x squared minus 1 the whole square minus 1 அப்படினு வரும். ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சோம் போன சம்லயே. இது a minus b the whole square போட்டா x power of 4 plus 1 minus 2x squared வரும். இந்த minus 1 அப்படியே எழுதிக்குவோம். plus 1 minus 1 கேன்சல் ஆயிரும். அப்ப f of x power of 4 minus 2x squared அப்படினு கிடைக்கும். திரும்பவும் நாம இத கொண்டுட்டு போய் திரும்பவும் f, ஏனா இங்க ஒரு f ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ வேணும்னா இது f of x ல x க்கு பதிலா இத சப்ஸ்டிட்யூட் பண்ணும். அப்போ f composite f ஓட வேல்யூ என்ன வரும்னா இந்த x க்கு பதிலா நம்ம என்ன பண்ணனும்னா x power of 4 minus 2x squared போடணும். x power of 4 minus 2x squared the whole square minus 1 அப்படினு வரும். இத எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். a இது b அப்படினு எடுத்துக்கிட்டு a squared போட்டா x power of 8 ஆயிடும். plus b squared போட்டா 4x power of 4 ஆயிடும். 2ab போட்டோம்னா minus 4x power of 6 வந்துரும். இந்த minus 1 அப்படியே வெச்சுக்கணும். இப்போ ஒரு ஆர்டர்ல எழுதணும் அப்படினா ஃபர்ஸ்ட் x power of 8 எழுதணும், அடுத்து பவர் 6 இருக்கு எழுதணும், minus 4x power of 6 எழுதணும், அடுத்து plus 4x power of 4 எழுதணும், அப்புறம் இந்த minus 1 எழுதிக்கணும். இது ஆன்சர். Exercise 1.5 8th sum. f of x equal to x plus 1, g of x is equal to 3x plus 1 and h of x equal to x squared அப்படினு மூணு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. prove that f composite g composite h is equal to f composite g composite h. இத நாம ரெண்டையும் ஈக்குவல் அப்படிங்கறத நாம காட்டணும். ஏற்கனவே நம்ம எக்ஸாம்பிள் சம்ல பார்த்ததுதான். எக்ஸாம்பிள் 1.24ல போட்டுருக்கோம், அதே மாதிரி போடணும், அவ்வளவுதான். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்குவோம். f of x is equal to x minus 1, g of x is equal to 3x plus 1, h of x is equal to x squared அப்படின்னு மூணு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல்னு காட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் நாம பிராக்கெட்ல இருக்கிற f composite g யும் g composite h யும் நம்ம கண்டுபிடிச்சுப்போம். ஃபர்ஸ்ட் f composite g கண்டுபிடிப்போம். இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா f into g of x அப்படின்னு எழுதுவோம். அப்போ f into g of xங்கற ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்கானோ அதை கொண்டு வந்து பிராக்கெட்ல எழுதிக்கணும். g of x என்ன கொடுத்திருக்கான், 3x plus 1 கொடுத்திருக்காங்க, அதை எழுதிக்குவோம். இப்போ f of xங்கற ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா 3x plus 1 ன்னு நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணி அவுட்புட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க என்ன இருக்கு, x minus 1 ன்னு இருக்கு. இதுல இந்த x க்கு பதிலா நம்ம என்ன பண்ணனும், 3x plus 1 அப்படினு போடணும். 3x plus 1, ஏற்கனவே இங்க என்ன இருக்கு, minus 1 இருக்கு, அதையும் போட்டுக்கணும். இப்போ இந்த plus 1 உம் minus 1 உம் கேன்சல் ஆகி f composite g ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்னா 3x அப்படினு கிடைக்கும். இதே மாதிரி g composite h கண்டுபிடிக்கணும். இதை எப்படி எழுதுவோம்னா g into h of x அப்படினு எழுதுவோம். is equal to g into h of xங்கற ஃபங்க்ஷன் என்ன, x square. இப்போ g of xங்கற ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா x square ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி அவுட்புட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போ 3 இருக்கு, அப்படியே வெச்சுக்குவோம். இந்த x க்கு பதிலா x square போட்டுக்குவோம். அப்புறம் இங்க இருக்கிற +1 அப்படியே எழுதிக்குவோம். அப்போ g composite h ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 3x square plus 1 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்ம லெஃப்ட் சைடுல இருக்கிற f composite g composite h என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்.
இப்போ இதை நம்ம எப்படி எழுதணும்னா இதுல இந்த காம்போசிட் தூக்கிட்டு நம்ம பிராக்கெட்டா மாத்திக்கணும். f காம்போசிட் g அப்படி எழுதிக்குவோம். இந்த காம்போசிட்டுக்கு பதிலா பிராக்கெட் போட்டு அது h of x அப்படின்னு எழுதிடுவோம். is equal to இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா f காம்போசிட் g அப்படியே எழுதிக்கிட்டு h of xங்கிற ஃபங்க்ஷனை கொண்டு வந்து எழுதணும். h of xங்கிற ஃபங்க்ஷன் என்ன இருக்கு? x ஸ்கொயர்ட் எழுதிக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே f காம்போசிட் gங்கிற ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா x ஸ்கொயர்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி அவுட்புட் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இங்க என்ன இருக்கு? f காம்போசிட் gங்கிற ஃபங்க்ஷன் என்னன்னா 3x. அதுல x க்கு பதிலா x ஸ்கொயர்ட் அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ 3 இங்க x இருக்கு. அப்போ அந்த x ஸ்கொயர்னு போட்டா முடிஞ்சது. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் f காம்போசிட் g காம்போசிட் h அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்னன்னா 3x ஸ்கொயர்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி நம்ம ரைட் சைடுல இருக்கிற f காம்போசிட் g காம்போசிட் h க்கான ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கணும். இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா அதே மாதிரி தான் f இன்டு இந்த ஃபங்க்ஷனை மாத்தி, ஏன்னா இது பிராக்கெட்ல இதுக்கான ஃபங்க்ஷன் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். அதனால இந்த காம்போசிட்டை மட்டும் நம்ம எடுத்துட்டு பிராக்கெட்டா மாத்திக்குவோம். போட்டுட்டு g காம்போசிட் h அப்படின்னு எழுதிக்கணும். is equal to f into g composite hங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 3x square plus 1 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ f of xங்கிற ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா 3x square plus 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி அவுட்புட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். என்ன இருக்கு இங்க? x minus 1 அப்படின்னு இருக்கு. இந்த x க்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும்? 3x square plus 1 போடணும். இங்க என்ன இருக்கு? அந்த minus 1 அதையும் போடுவோம். இப்போ அந்த plus 1 உம் minus 1 உம் கேன்சல் ஆகி அவுட்புட் வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 3x ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கும். இப்போ பார்ப்போம். லெஃப்ட் சைடுல இருக்கிற f காம்போசிட் g காம்போசிட் h அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து 3x ன்னு கிடைச்சிருக்கு. ரைட் சைடுல இருக்கிற f காம்போசிட் g காம்போசிட் h அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து 3x ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கு. இது ரெண்டு ஈக்குவலா இருக்கு. அப்போ நம்ம என்ன எழுதணும்னா from 1 and 2 we get f composite g composite h is equal to f composite g composite h அப்படின்னு கிடைக்கும். எக்ஸசைஸ் 1.5ல 8th சம்ல செகண்ட் ரோமன் கண்டுபிடிப்போம். இப்போ இதுலயே அதே மாதிரி தான் f of x என்ன கொடுத்திருக்காங்கன்னா x ஸ்கொயர், g of x என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா 2x ன்னு கொடுத்திருக்காங்க, h of x என்ன கொடுத்திருக்காங்கன்னா x plus 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. prove that f composite g composite h is equal to f composite g composite h இது ரெண்டும் ஈக்குவல்னு காட்டணும். சொல்யூஷன்ல மூணு ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கலாம். f of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன இருக்குன்னா x ஸ்கொயர்ட் இருக்கு. g of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன இருக்குன்னா 2x இருக்கு. h of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன இருக்குன்னா x plus 4 இருக்கு. இப்போ நம்ம பிராக்கெட்ல இருக்கிற f காம்போசிட் g யும் g காம்போசிட் h யும் கண்டுபிடிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் f காம்போசிட் g. இதை எப்படி எழுதுவோம்னா f into g of x அப்படின்னு எழுதுவோம். is equal to f into g of xங்கிற ஃபங்க்ஷன் என்ன இருக்கு 2x எழுதிட்டோம். இப்போ f of xங்கிற ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா 2x ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி, அதாவது இன்புட் பண்ணி அதோட அவுட்புட் வேல்யூ என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். is equal to இப்போ x என்ன இருக்கு 2x ன்னு இருக்கு. இப்போ இந்த x க்கு பதிலா 2x ன்னு போடணும். 2x the whole squared, ஏன்னா இங்க ஸ்கொயர் இருக்கு. அப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 2 ஸ்கொயர் பண்ணா 4 ஆயிரும். xங்கிற வேரியபிளை ஸ்கொயர் பண்ணா 4 ஆயிரும். அப்போ 2 2s are 4, சரி 2 ஸ்கொயர் பண்ணா 4 ஆயிரும். x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர்னு வந்துரும். அப்போ 4x ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைக்கும். இதே மாதிரி நாம g composite h என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். g composite h நம்ம எப்படி எழுதணும்னா g into h of x அப்படின்னு எழுதுவோம். is equal to g into h of xங்கிற ஃபங்க்ஷன் x plus 4 is equal to, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா g of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா x plus 4 ன்னு இன்புட் பண்ணி அவுட்புட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்போ x இங்க என்ன இருக்கு 2x இருக்கு. அப்போ 2 into x க்கு பதிலா x plus 4 அப்படின்னு எழுதுவோம்.
அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 2x plus 8 அப்படின்னு வரும். இப்போ நம்ம F காம்போசிட் Gயும் கண்டுபிடிச்சிட்டோம், G காம்போசிட் Hம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற F காம்போசிட் G காம்போசிட் H இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதை நம்ம எப்படி எழுதணும்னா F காம்போசிட் G அப்படியே வச்சுக்கிட்டு இந்த காம்போசிட்டை பிராக்கெட்டா மாத்திக்கும், H of x இந்த மாதிரி எழுதிக்கணும். is equal to F composite G H of xங்கிற ஃபங்க்ஷன் என்னன்னா x plus 4 எழுதிட்டோம். இப்போ நம்ம F composite Gங்கிற ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிக்கோம். அதுல xக்கு பதிலா x plus 4 னு இன்புட் பண்ணி அவுட்புட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன இருக்கு, F composite G என்ன கொடுத்திருக்காங்கன்னா 4x² னு கொடுத்திருக்காங்க. அதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 4 into xக்கு பதிலா x plus 4 the whole square. இப்போ இதை நம்ம விரிவுபடுத்துவோம். எப்படி பண்ணோம்னா இது a இது b, a plus b the whole square ஃபார்முலாவை நம்ம நிறைய தடவை போட்டிருக்கோம். அதை நம்ம அப்ளை பண்ணி விரிவுபடுத்தினா போதும். 4 அப்படியே வச்சுக்கோம். x என்ன ஆயிரும் அப்படின்னா x ஸ்கொயர்னு ஆயிரும். 4 4 4s are 16 ஆயிரும். 2ab போட்டோம்னா 8x அப்படின்னு வந்துடும். அப்போ நமக்கு டோட்டலாக என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 4x ஸ்கொயர் plus 60 16 into 4 64 plus 8 into 4 32x அப்படின்னு வந்துரும். 32x அப்படின்னு வந்துரும். இப்போ நம்ம இத டிகிரியை பொறுத்து நம்ம வரிசைப்படுத்தணும்னு வச்சுக்கோ. என்ன வந்துரும்னா 4x ஸ்கொயர் plus 32x plus 64 அப்படின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கோம். இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது கண்டுபிடிக்கிறது ரைட் சைடுல இருக்கிற F காம்போசிட் G காம்போசிட் H அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிக்கும். இதை எப்படி எழுதணும்னா F into G காம்போசிட் H அப்படின்னு எழுதிக்குவோம். F into G காம்போசிட் Hங்கிற ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 2x plus 8 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம F of xங்கிற ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி அவுட்புட் வேல்யூவை கண்டுபிடிப்போம். இங்க x ஸ்கொயர்னு இருக்கு F of xங்கிற ஃபங்க்ஷன்ல. அதுல xக்கு பதிலா 2x plus 8 னு எழுதணும். 2x plus 8 the whole square is equal to இது a இது b, a plus b ஃபார்முலா அப்ளை பண்ணும். இது 2xங்கிறது a னா a squared அப்படிங்கிறப்ப 4x squared அப்படின்னு வந்துரும். bங்கிறது 8 னா b squared போட்டோம்னா 64 அப்படின்னு வந்துரும். 2ab போட்டோம்னா 2 into a into b மூணையும் மல்டிபிள் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா 32x அப்படின்னு வரும். இதை நம்ம ஆர்டர் படி எழுதணும்னா 4x ஸ்கொயர் plus 32x plus 64 அப்படின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ F காம்போசிட் G காம்போசிட் Hங்கிற ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன இருக்குன்னா 4x ஸ்கொயர் plus 32x plus 64 னு இருக்கு. F காம்போசிட் G காம்போசிட் Hங்கிற ஃபங்க்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா 4x ஸ்கொயர் plus 32x plus 64 னு இருக்கு. ரெண்டு ஈக்குவலா இருக்கு. அப்ப from 1 and 2 we get F composite G composite H is equal to F composite G composite H. இது ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். எக்ஸசைஸ் 1.5ல 8th தேர்ட் சம், இதான் லாஸ்ட் சம். இதுல நமக்கு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கு, இதே தான் f of x, g of x, h of x கொடுத்துருக்காங்க. f of xங்கிறது x minus 4 னு கொடுத்துருக்காங்க. g of x அப்படிங்கிறது x ஸ்கொயர் னு கொடுத்துருக்காங்க. h of xங்கிற ஃபங்க்ஷன் 3x minus 5 னு கொடுத்துருக்காங்க. prove that f composite g composite h is equal to f composite g composite h அப்படின்னு நாம ப்ரூவ் பண்ணோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்குவோம். f of xங்கிற ஃபங்க்ஷன் என்னன்னா x minus 4, g of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்னன்னா x ஸ்கொயர், h of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்னன்னா 3x minus 5. இப்போ நாம ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா பிராக்கெட்ல இருக்கிற f காம்போசிட் g யும் g காம்போசிட் h யும் கண்டுபிடிச்சணும். f காம்போசிட் g இத நம்ம எப்படி எழுதணும்னா f into g of x அப்படினு எழுதுவோம் is equal to f into g of xங்கிற ஃபங்க்ஷன் என்னன்னா x ஸ்கொயர்
இப்போ f of xங்கற ஃபங்க்ஷன்ல x ஸ்கொயர்னு இன்புட் பண்ணி அதோட அவுட்புட் வேல்யூவை கண்டுபிடிப்போம். எப்படி போடும்னா இந்த x க்கு பதிலா x ஸ்கொயர்னு மாத்தணும். அப்ப ரைட் சைடுல x - 4 ன்னு இருக்கு. இதுல இந்த x க்கு பதிலா அதாவது அந்த x லப்பர் வச்சு அழிச்சிட்டு அதுக்கு பதிலா இங்க பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதை எழுதணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த x க்கு பதிலா நம்ம என்ன போட்டுக்கணும் அப்படினா x ஸ்கொயர் -4 அப்படின்னு கிடைச்சிடும். f காம்போசிட் g கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது g காம்போசிட் h கண்டுபிடிப்போம். இதை எப்படி எழுதணும்னா g into h of x அப்படின்னு எழுதுவோம். g into h of xங்கற ஃபங்க்ஷன் என்ன இருக்குன்னா 3x - 5 is equal to அதே மாதிரி தான் g of xங்கற ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா 3x - 5 னு நாம அப்ளை பண்ணனும். அப்ப என்ன வரும்னா இங்க x ஸ்கொயர்னு இருக்கு. அப்ப 3x - 5 the whole squared அப்படின்னு வந்துரும். இத நாம a - b whole squared ஃபார்முலாவை நாம எக்ஸ்பேண்ட் பண்ணனும். a - b the whole squared ஃபார்முலா என்ன? a plus b the whole squared ஃபார்முலா எழுதுறதுதான். a squared plus b squared போட்டுக்குவோம். இங்க -2ab அப்படின்னு வந்துரும். அப்ப a ஸ்கொயர்னா aங்கிறது 3x ன்னு இருக்கு. அப்ப 3x ஸ்கொயர் பண்ணோம்னா 9x ஸ்கொயர்ட் அப்படின்னு வந்துரும். bங்கிறது 5 ன்னு இருக்கு. அத ஸ்கொயர் பண்ணா 25. அடுத்து -2 into a ஓட வேல்யூ 3x, b ஓட வேல்யூ 5. இப்போ டோட்டலா நமக்கு என்ன ஆன்சர் வந்துரும்னா 9x ஸ்கொயர்ட் plus 25. இந்த மூணையும் மல்டிபிள் பண்ணுவோம். 3 2s are 6, 6 5s are 30. அப்போ -30x அப்படின்னு வந்துரும். இத ஆர்டரா எழுதணும்னா என்ன வந்துரும்னா 9x ஸ்கொயர்ட் -30x plus 25 அப்படின்னு கிடைக்கும். இதே மாதிரி இப்போ நம்ம லெஃப்ட் சைடுல இருக்கிற f காம்போசிட் g காம்போசிட் h அப்படிங்கறத கண்டுபிடிப்போம். இதை எப்படி எழுதணும்னா f காம்போசிட் g பிராக்கெட்ல h of x அப்படின்னு எழுதிடுவோம். is equal to இத திரும்பவும் f காம்போசிட் g h of xங்கற ஃபங்க்ஷன் என்னன்னா 3x - 5 அப்படின்னு இருக்கு. எழுதிட்டோம். இப்போ இதுல f காம்போசிட் gங்கற ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா 3x - 5 அப்படின்னு எழுதணும். இங்க பாருங்க x இருக்கு. அதுக்கு பதிலா 3x - 5 the whole square. இங்க இருக்கிற -4 அப்படியே எழுதிடுவோம். நம்ம ஏற்கனவே 3x - 5 the whole square ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். is equal to என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 9x squared -30x plus 25 னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த -4ஐயும் சேர்த்து எழுதிக்குவோம். இப்போ நம்ம இத சிம்பிளிஃபை பண்ணோம்னா 9x squared -30x 25 - 4 னா +21 அப்படின்னு வந்துரும். இதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா ரைட் சைடுல இருக்கிற f காம்போசிட் g காம்போசிட் h ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்போம். இதை எப்படி எழுதணும்னா f into g composite h அப்படின்னு எழுதுவோம். is equal to f into g composite hங்கற ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். 9x squared -30x plus 25 அப்படின்னு. இதுல f of xங்கற ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா இத சப்ஸ்டிட்யூட் பண்ணி அவுட்புட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப x க்கு பதிலா என்ன இருக்கு 9x squared -30x plus 25. இங்க இருக்கிற -4ஐயும் சேர்த்து எழுதிக்குவோம். இப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படினா 9x squared -30x plus 21. 25 minus 4 னா 21. இப்போ பாருங்க இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்குவோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2 னு எடுத்துக்குவோம். f காம்போசிட் g காம்போசிட் h என்ன கிடைச்சிருக்குன்னா 9x squared -30x plus 21 னு கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்து f காம்போசிட் g காம்போசிட் h அப்படிங்கற ஃபங்க்ஷன் என்ன கிடைச்சிருக்கு அப்படினா 9x squared -30x plus 21 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ரெண்டையும் பார்த்தோம்னா ரெண்டு ஈக்குவலா இருக்கு. அப்ப from 1 and 2 we get f composite g composite h is equal to f composite g composite h equal அப்படின்னு எழுதிடலாம்.